நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நண்பா, நம்ம வந்து டிராக்டர் வந்து வச்சுருக்கேங்க. ஜாண்டியர் 5050D 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாமாவது 5050D 2 வீல் டிரைவ் வச்சுருக்கேன். அப்படி இப்போ எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ரொட்டாவேட்ரு, ஆளுக்கு ஒரு ரொட்டாவேட்ரு வச்சுருக்கேங்க. 3 ரொட்டாவேட்ரு வச்சுருக்கேங்க. மேசியோவில் 2 மேசியோ வச்சுருக்கோம். 1 க்ரீன் சிஸ்டம் வச்சுருக்கேங்க. எங்களோட நாங்கள் வந்து வாடகைக்கு தான் ஓட்டுறோம். அப்படி ஓட்டும்போது வந்து நம்ம ரொட்டாவேட்ரு கத்தி வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வெளியில் போய் தான் மாற்றிட்டு வருவோம். அதுக்கு 800 சார்ஜஸ் ஆகுது. போயிட்டு வர டைமிங்லாம் வேஸ்ட் ஆகுது, டீசல் செலவாகுது. சரி, அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல டார்க் உள்ள மிஷினாக வாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் வந்து இப்போ வந்து இன்கோவில் வந்து புக் பண்ணி வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்க பாக்ஸு. ஆல்ரெடி வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 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 கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இப்போ தான் உங்களுக்கு திரும்ப அன்பாக்ஸ் பண்ணுறேன். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாங்க. நண்பா, இதான் பாருங்கள், இன்கோவோட இம்பேக்ட் ரெஞ்சு பாருங்கள் எவ்வளோ கனமாக இருக்குது. வெயிட் வந்து வித்து பேட்ரியோட வெயிட் செக் பண்ணோன்னா 2.5 கிலோ வெயிட் வருதுங்க. செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் ஆன்லைனில் வந்து ஒரு வாட்டி 5 கிலோன்னு சொல்லியிருக்கு, ஒரு வாட்டி 300 கிராம்னு சொல்லியிருக்கு. பாருங்கள், இதோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 850 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, 850 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இது பாருங்கள் பேட்ரி. இது வந்து இன்கோவோட பிராண்டு. இது வந்து சைனா தான், இருந்தாலும் வந்து மேட் இன் சைனா தான். இருந்தாலும் வந்து இன்கோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேமஸான இதுங்க. கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. இதுலேயே வந்து நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து 300 Nm டார்க் யூஸ் பண்ணுறாங்க. அதோட வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இது பெட்டராக இருக்குது சொல்லி தான் வாங்கினேன். இப்போ இது ஆன்லைன்லேயும் ஸ்டாக் அதிகமாக இல்லைங்க. நான் வந்து ஒரு ஹிந்திக்கார நண்பர்கிட்ட தான் வந்து புக் பண்ணி வாங்கினேங்க. இதோட ரேட் எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த இம்பேக்ட் ரெஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த சார்ஜ் போகிற இந்த அடாப்டர் இது கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து பேட்ரி வந்து இந்த இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாங்க. இதில் பாருங்கள், மொத்தம் வந்து 3 லைட் எரியுங்க. 3 லைட் எரியும். 3 லைட் வந்து விட்டு எரியும். அது வந்து அந்த பேட்டரியில் காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வந்து 2 பேட்டரிங்க பாருங்க. இங்கே 20 வோல்ட்ஸு 4 ஆம்ஸ் பேட்ரி, 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கப்பா, இதில் வந்து பேட்ரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க, இதை அழுத்தி பிடிச்சோம்னு வச்சுக்காங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 1 பாயிண்ட் தான் காமிக்கும். ரெண்டாவது இருக்கிறது கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் சார்ஜ் இருக்கும். 3வது ஃபுல் சார்ஜ். அழுத்தி பிடிச்சோம்னா காமிக்கும் பாருங்கள். 2 இது வந்து ஃபுல்லாக எரியுது. 3வது வந்து கொஞ்சம் லைட்டு ட்ரிம்மாக எரியுது. எதனால் அப்படின்னா, கத்தி 42 பிளேடு ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. 42 பிளேடு கழட்டியுமே பாருங்கள் எவ்வளோ காமிக்குதுன்னு பாருங்கள். 42 பிளேடு ஃபுல்லாக கழட்டியுமே 2 பாயிண்ட் ஃபுல்லாக இருக்குது. 3வது பாயிண்ட் வந்து ஃபுல்லாக குறையில, கொஞ்சம் பிளிங்காகி எரியுது. அப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு 80% குறைஞ்சிருச்சு 3வது பாயிண்ட் இதில். இது வந்து யூஸ் பண்ணேன்னா, இது வந்து இந்த பேட்டரின்னு யூஸ் பண்ணவே இல்லைங்க. நேற்று தான் ஃபுல்லாகவே சார்ஜ் போட்டேன். இதில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பாருங்கள். அழுத்தி பிடிக்கிற பாருங்க. அழுத்தி பிடிச்சா பாருங்கள், 3மே பார்த்தீங்களா ஃபுல்லாக எரியுது. பார்த்தீங்களா, 3மே வந்து ஃபுல்லாக எரிஞ்சு. இது வந்து பேட்ரி ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். 1 பாயிண்ட்டு தான் குறைஞ்சிருக்கு. 42 பிளேடுமே கழட்டியுமே 1 பாயிண்ட்டு தான் குறைஞ்சிருக்கு. அது முழுசாக குறையலை, கொஞ்சம் ட்ரிம்மாக எரியுதுங்க. இந்த அடாப்டர் பார்த்தோங்க. அடுத்தது 3 சாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. 3 சாக்கெட் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து பாருங்கள் என்ன சைஸுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 22 mm சைஸுங்க. இது வந்து நம்ம வந்து வெளியில் ஏதாவது அவுட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொட்டாவேட்டருக்கு யூஸ் பண்ணுறது வந்து சின்ன சாக்கெட்டாக இருக்கணும். லென்த் வந்து கம்மியாக இருந்தால் தான் ரொட்டாவேட்டருக்குள்ளே வச்சு யூஸ் பண்ண முடியும். ஆனால் மெஷின் வந்து பெட்டராக இருக்குதுங்க. நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்து வாங்கும்போது வந்து மெஷின் ரொம்ப பெருசாக போயிருமான்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா இது 850 நியூட்டன் மீட்டர் டார்க் அப்படிங்கும்போது பெருசாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் பெருசு கிடையாதுங்க, ரொம்ப காம்பேக்டாக தான் இருக்குது. சின்ன சைஸ் பாக்ஸ்லாம் போட்டோம்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. பாருங்கள், 22 ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்தது 24 mm சைஸில் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்தது 27 mmல வந்து கொடுக்குறாங்க. 3 சாக்கெட் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்கள், யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. யூசர் மேனுவல் 6 மந்த்து கம்பெனி வாரண்டியோடு கொடுக்குறாங்க.
அடுத்தது இந்த பின்னுன்பா. இந்த பின் வந்து நம்ம ஹைட்டான பிளேஸில் வச்சு வேலை செய்யும்போது வந்து நம்ம பக்கிள்ஸ் மாதிரி பெல்ட் மாட்டுற இடத்துல இதை யூஸ் பண்ணிட்டோம்னா போட்டு இதை யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க நண்பா. அடுத்தது இந்த சாக்கெட்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து தனியாக வாங்கினேன், கடையில் வாங்கினேன். அதை வந்து இது கூடயே வச்சுருக்கேன் நண்பா. இப்போ வந்து ஓவராலாக இது பார்த்தாச்சுங்க, டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இது வந்து 850 Nm டார்க் மிஷினு, 20 வாட்ஸ் பேட்ரி, 4 ஆம்ஸு, ரெண்டு பேட்ரி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜ் போகிற அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மெஷினை பற்றி டீட்டெயிலாக எனக்கு பெருசாக ரொம்ப டெப்த்தாக அந்த அளவுக்கு தெரியலைங்க. ஓரளவுக்கு நான் வந்து மெஷின் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். இப்போ மகிட்டா கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் பிராண்டு பார்த்திங்கன்னா மகிட்டா பார்த்தேன், டிவால்ட்டு பார்த்தேன், போஸு கூட நம்ம இந்தியன் பிராண்டு தான் இருந்தாலும் அது கூட பார்த்தேன். இருந்தாலும் அது எல்லாமே 300 Nm டார்க்கே வந்து ரேட் வந்து 30,000 ஸ்டார்ட் ஆகுது. டிவால்ட்டில் 300 Nm டார்க் வந்து 40,000 வருதுங்க. இதில் சரி கம்மி பட்ஜெட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும், சரி நம்ம ரொட்டாவேட்டர்கள்ட்ட தான் யூஸ் பண்ணுறோம், சரி பவர் அதிகமாக இருக்கும், டைட்டு வந்து ஓவராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டார்க் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி 1 இயராக பார்த்துட்டே இருந்தேன்பா. ஏர் கம்ப்ரஸர் கூட ஒன்று வாங்கினேங்க, அது கூட கொடுத்துட்டேன். எனக்கு வந்து அது பிடிக்கலன்னா பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி கன்று வாங்கினோம்னா பெருசாக போகுது, எனக்கு கரெக்டாக அமையலை. இது எனக்கு பெட்டராக தோணுச்சு. இது 850 Nm டார்க்குங்க. இது வந்து 850 Nm டார்க்கில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட டிவால்ட்டு இல்லை மகிட்டாவில் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. இது வெறும் இப்போ இதோட ரேட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, 12,500 தான் நண்பா. ஆன்லைனில் வந்து ஒரு நாள் வந்து 13,999 காமிச்சிது, அடுத்த நாள் 14,999 காமிச்சிது. சரி ஆர்டர் பண்ணோம்னா ஸ்டாக் இல்லை. அப்புறம் அந்த ஹிந்திக்கார நண்பர்கிட்ட வந்து நம்பர் பிடிச்சி நான் அவர்கிட்ட ஆர்டர் பண்ணேன். சரி வருமா வராதுன்னு ஒரு டவுட்லாம் இருந்தது. ஆனால் கரெக்டாக ஃபஸ்ட்டு 1000 ரூபா போட்டு விட்டேங்க. 1000 ரூபா போட்டு விட்டோன்னே எனக்கு கொரியர்லாம் அந்த சீல்லாம் ஒட்டி நம்ம நேம் அட்ரஸ்லாம் ஒட்டி பேக் பண்ணி நீட்டாக காமிச்சா. அப்படியே அடுத்த மீதி அமௌண்ட் அனுப்பணுன்னா கொரியரில் போய்ட்டு சென்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பு எனக்கு அனுப்பினா. அப்படியே அந்த கியூஆர் கோடை மற்ற நான் எஸ்டி கொரியரில் கொடுத்து செக் பண்ணேன், இது கரெக்டு தான்னு சொல்லி கேட்டேன். கரெக்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆர்டர் போட்டேன், 12,500 3 நாளில் வந்துருச்சிங்க நண்பா. அவங்களோட யூடியூப் சேனல் ப்ளஸ் அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஏன்னா பேஸ் காமிச்சு தான் வீடியோ போட்டேன், அப்படியே அதனால தான் நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லி தான் நானும் பயந்து தான் ஆர்டர் போட்டேன். இருந்தாலும் கரெக்டாக பொருள் வந்து சேர்ந்துருச்சிங்க. ரொம்பவே பவராக இருக்குது. இதில் வர வீடியோலாம் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயுமே பாருங்கள், இதில் என்னென்ன ஆப்ஷன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 செகண்ட் இருக்குங்க, பேட்ரி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, பேட்ரி வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நான் ஒரே ஆளாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பேட்ரி அட்டாச் பண்ணுறது என்ன சரியாக காமிக்க முடியல. பாருங்கள், பேட்ரி அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து மோடு பார்த்துக்கலாங்க. இப்போ இதில் என்னென்ன மோடுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு நிமிஷம் சரியாக தெரிய மாட்டேங்குது, இருங்க. தெரியுதுன்பா என்ன காமிங்க, என்னன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு லோ, மீடியம், ஹை 3 மோட் இருக்குதுங்க. ஃபார்வேர்டில் மட்டும்தான் லோ, மீடியம், ஹை வந்து ஒர்க் ஆகுங்க. கீழே வந்து இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டனில் தான் மாற்ற முடியுங்க பாருங்கள். பாருங்கள், பாருங்கதா லோ, இது பாருங்க லோ, மீடியம், ஹை 3 மோடு இருக்குதுங்க. இது வந்து கிளாக் வைஸ், அதாவது ஃபார்வேர்ட் டைரெக்ஷனில் மட்டும்தாங்க இந்த 3 மோடு வேலை செய்யும். ரிவர்ஸ் மோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இப்போ ரிவர்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து வேலை செய்யாது. ரிவர்ஸில் வந்து ஒன்லி ஒரே மோடு தான் வேலை செய்யும். அது என்ன மோடுன்னு தெரியல, காமனாக ஒரு மோடில் தான் வேலை செய்யும். ஃபார்வேர்டில் போட்டோம்னு தான் லோ, மீடியம், ஹைன்னு சொல்லி இதில் 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 3 மோடு இருக்குது. அது நம்ம எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாங்க. பவர் பாருங்கள், இப்போ வந்து ஹையில் இருக்குது பாருங்கள். காற்று ஃபுல்லாக வருதுங்க, அந்தளவுக்கு பவராக வருதுங்க. அடுத்தது மீடியம் மோடு போட்டுக்கலாங்க. மீடியம் மோடு போட்டுறேன். அடுத்து மீடியம் மோடில் பாருங்கள், மீடியம் மோடும் பவர்ஃபுல்லாக இருக்குதுங்க. அடுத்தது லோ மோடு போடலாங்க. லோ மோடு போட்டாச்சு. இதுவும் ஒரு நார்மல் ஸ்பீடு கரெக்டாகுது. இதில் பாருங்கள், இந்த டார்ச் லைட் வருது பாருங்கள். இந்த டார்ச் லைட்டோட ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம கத்தி மாத்திரம் பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு வரும் பாருங்க.
நம்ம போல்ட் மாட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு அதோட வெளிச்சம் வந்து இந்த இடத்துக்கு கவர் ஆகுது. நைட் டைமில் நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த வெளிச்சம் நல்லா அருமையாக கிடைக்குதுங்க. மிஷின் வந்து வெயிட் வந்து பேட்டரியோட 2.5 கிலோ தான் வெயிட் வருது. சூப்பராக இருக்குங்க. இது வந்து மிஷின் வந்து பேட்ரி இந்த கன்னை வச்சு கத்தி கழட்டினாங்க. 42 பிளேடு கழட்டி மாட்டினா, கழட்டி மட்டும் விட்ருக்கேன், இன்னும் மாற்ற கிடையாதுங்க. அது கழட்டுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆச்சுங்க. சருன்னு கழட்டிட்டு வந்ததுங்க. இத்தனைக்கும் நான் மெஷினில் தான் வந்து கம்பெனியில் கொடுத்து தான், அதாவது ஒரு பட்டறையில் கொடுத்து ஏர் கன்னில் தான் ஃபுல் டைட் பண்ணேன். அப்படி டைட் பண்ண அந்த இது வந்து சருன்னு லூஸ் ஆகுதுங்க. எனக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. போக இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய வீடியோவில் காமிக்கிறேங்க. இப்போ இது வந்து போல்டு ரொட்டாவேட்டர் பிளேடு கழட்டின வீடியோ வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நட்டுலாம் ஒரே பக்கமாக போட்டிருங்க, அதில் மாற்றி போட்டுட்டாங்க. உங்களுக்கு ஸ்பீடு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. ஸ்பீடெல்லாம் தாறுமாறாக இருக்குதுடா. இது இத்தனைக்கும் போன டைமு பட்டக்காட்டு கொடுத்து கல் கடை ஓடுங்க, ஃபுல் டைட் வச்சு கொடுக்குன்னு சொல்லி தான் கேட்டு ஓட்டுது. டைட் வச்சு ஃபுல் டைட்டு. அது வயலோட ஒரு 50 மணி நேரம் ஓடிச்சு. வயலோட ஓட்டினாவே கொஞ்சம் கழட்டுறது சிரமமாக இருக்கு. எல்லாம் ஏறி லாக் ஆகிருக்கும். அதே இவ்வளோ ஃப்ரீயாக இதில் யூஸ் பண்ணுது. நம்ம எதிர்பார்த்ததோடையே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த லைட்டு அடித்தோம்னா கரெக்டாக இந்த லைட் வந்து வருது, கரெக்டாக இங்கே இதுக்கு ஃபோக்கஸ் ஆகுது. நைட் டைமில் கூட இதே கழட்டிக்கலாம்.